எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் இந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அங்கு வேதம் இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தருக்கு பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறோம். ஆக நாம் கவனிக்கக்கூடிய அந்த அற்புதமான கோணம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இல்லையா, உன் தகப்பனையும் தாயையும் என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. அதை இவ்விதம் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை கனம் பண்ணக்கூடியவர்கள் கட்டாயம் அவருடைய வார்த்தையும் என்ன செய்வார்கள், கனம் பண்ணுவார்கள். அநேக நேரங்களில் பெற்றோரை கனம் பண்ணுங்கள் என்று ஆரம்பிக்கிறோம். அவர்கள் ஏன் அதை சரியாக செய்ய முடியவில்லை என்று சொன்னால், முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது யாரை வைத்து தான் ஆரம்பிக்க வேண்டும், கர்த்தரை வைத்து தான் ஆரம்பிக்கணும். அவரை கனம் பண்ணக்கூடியவர்கள் கட்டாயம் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுவார்கள். அவருடைய வார்த்தையை கனம் பண்ணக்கூடியவர்கள் கட்டாயம் பெற்றோர் என்ன செய்வார்கள், கனம் பண்ணுவார்கள். ஆகினால அப்போ வாட் டஸ் இட் மீன் டு ஆனர் காட், தேவனை கனப்படுத்துவது என்று சொன்னால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, கடந்த வாரங்களில் நம்ம கவனித்த வார்த்தையை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறோம். இட் இஸ் ஆல்வேஸ் காட் ஃபர்ஸ்ட் அண்ட் இஸ் வேர்ட் ஃபர்ஸ்ட் என்பதை நம்ம கவனித்திருக்கிறோம். கர்த்தரை கனப்படுத்துவது என்று சொன்னால் எல்லா விஷயங்களிலும் கர்த்தர் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். எப்படி அவரை முதன்மைப்படுத்த முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை முதன்மைப்படுத்துவதன் மூலமாக தான் யாரை முதன்மைப்படுத்துகிறோம், அவரை முதன்மைப்படுத்துகிறோம். அவருடைய வார்த்தையை முதன்மைப்படுத்துவது என்று சொன்னால் என்ன, மறுபடியும் அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்வது தான் யாரை கனப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது, கர்த்தரை கனப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகினால சில நேரங்களில் இவ்விதமாக குடும்பங்களில் மற்ற விஷயங்களில் செயல்படுவது கொண்டு ஒரு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுறது மாத்திரம்தான் கர்த்தர் இன்வால்மெண்ட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்காது, அவருக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்புறம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா. அப்புறம் ஆரம்பமும் இடையிலும் அதை முடிவிலும் ஜெபமெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க. இடையில் அவங்க பண்ணுறது அதுக்கும் ஆண்டவருக்கு என்ன இருக்காது, சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த ஃபார்மாலிட்டி மாத்திரம் கரெக்டான வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மையாக கர்த்தரை கனம் பண்ணக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் அவருடைய வசனத்தை கனம் பண்ணுவார்கள், பெற்றோரையும் என்ன செய்வார்கள், கனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார். அது இன்னொரு அற்புதமான அம்சத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். வாட் டஸ் இட் மீன் டு ஆனர் காட், கிவிங் டு காட் அண்ட் ஆனரிங் காட். கர்த்தருக்கு கொடுப்பதும் கர்த்தரை கனப்படுத்துவதும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. இதை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் என்ன செய்வேன், கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வார், கனம் பண்ணுவார் என்று இருக்கிறோம். ஆகியனால இந்த அற்புதமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரத்தில் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். பிரதானமாக இந்த பிரமாணத்தை முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். வாசிப்போம் என்று சொன்னால், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். பொதுவாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய ஆலயத்திலேயே இந்த வசனம் எப்பொழுது வாசிப்போம் என்று சொன்னால், காணிக்கைக்கு முன்பாக இந்த வசனத்தை என்ன செய்வோம், வாசிப்போம். ஆனால் அங்கே அதை குறித்து தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் அதற்கும் மேற்பட்ட ஒரு முக்கியமான பிரமாணம் அங்கு போதிக்கப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால 9ஆம் வசனத்தில் கவனிக்கும் பொழுது, உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் கர்த்தரை என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. ஆனர் காட் வித் யுவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்று இருக்கிறோம். அப்போது பொதுவாக கனம் பண்ணுறது அப்படின்னு சொன்னாலே வெறும் பணம், பொருள் இதை மாத்திரம்தான் நம்ம நினைக்க தோணுகிறது. ஆனால் அதற்கும் மேற்பட்ட விஷயம் இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கி நம்ம குறிப்பாக கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இப்போ வாட் டஸ் இட் மீன் டு ஆனர் காட், தேவனை கனப்படுத்துவது என்று சொன்னால் என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், கிவிங் தி ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் என்பது தான் அவனுடைய அற்புதமான சுருக்கமாக இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். முதற் பலனை கொண்டு கர்த்தரை என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. மத்தேயு 6:33 எல்லாருக்கும் தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. அப்போது முதற் பலன் என்று சொல்லும் பொழுது த ஃபர்ஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் அல்லவா. இதை ரொம்ப எளிமையாக நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நான் அதை சொல்லும்படியாக விரும்புகிறேன், இல்லையா. யாருக்கு கொடுக்குறோம் என்பது எப்படி கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லையா. பொதுவாக ஒரு தவறான கருத்து இருக்கிறது. என்னவென்று கேட்டால்,
என்னோட உடன் படித்தவர் ஒரு பாருங்கள், நாங்கள் பைபிள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது அவர் இப்படி சொன்னார். எங்கள் அப்பா ஒன்று சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எப்போவுமே அளவுக்கு அதிகமாக காசு சர்ச்சு கொண்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா எப்படியாவது பிரசங்கம் பண்ணி அதை என்ன செஞ்சுருவாங்க, வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு அப்பா பையனுக்கு என்ன செஞ்சுருக்கிறார், ஆலோசனை கொடுத்துருக்கிறார். இப்போ பையன் பாஸ்டர் ஆகிட்டார். நான் சொல்லுறது வேலையும் கொண்டு முடிக்கிறதா. இப்போ என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. இப்போ ஆங்கிலிக்கன் பாஸ்டராக இருக்கிறார். ரொம்ப வருஷமாக அற்புதமான ஊழியத்தை செய்கிறார். அப்போது ஜனங்கள் எப்படி மனசில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, எப்படி இருந்தாலும் கர்த்தரை கேட்பார், சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான எண்ணிக்கை, தப்பான எண்ணம் மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இதை விளங்கி கொள்வோம் என்று சொன்னால், இது சும்மா வெறும் பணம் சம்பந்தப்பட்டதோ நேரம் சம்பந்தப்பட்டதோ மாத்திரமல்ல, இது தெய்வீக கணம் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம், சத்தியம் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறோம். ஆகினால யாருக்கு கொடுக்குறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ கனப்படுத்துகிறோம், பெற்றோரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒருவர் வீதம் சொன்னதை எனக்கு நினைவுக்கு வருகிறோம். அவங்க ஏற்கனவே கனமாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னத்தை போய் கனப்படுத்தணுங்கிறான் இல்லையா? காரணம் அவர் சொல்லுவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறோம். என்னவென்றால் அவங்க 2 பேருக்கும் பென்ஷன் வருது, நான் தான் கஷ்டப்படுறேன், எனக்கு தான் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இருக்கிறவங்களுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இல்லாதவங்களாக இருந்தால் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, அது எதுக்கு கொடுக்கணும், எனக்கே பத்தலைன்னு சொல்கிறதுக்கும் என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறோம். அப்போ இன்னும் அதை எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இருப்பதினால் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கும் இல்லாததினால் நான் தருவேன் என்று சொல்வதும் சரியான முறைமை அல்ல. அவர்கள் பெற்றோராக இருக்கிறபடினால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? அது எவ்வளோ உண்மையாக இருக்கிறதோ, தேவன் என்று வரும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால யாருக்கு கொடுக்குறோம் என்று முதலாவது அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம், நம்முடைய நேரத்தையோ நம்முடைய பலத்தையோ நம்முடைய பிரயாசத்தையோ கர்த்தரை கனப்படுத்த போகிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு அதை நாம் கொடுக்குறபடினாலே பாருங்கள், அதை விதம் எதை கொடுக்க வேண்டும் என்பது இல்லையா, வாட் ஷுட் ஐ கிவ் டு காட் இல்லையா? சங்கீதக்காரன் ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறார் அல்லவா, ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செலுத்த முடியும் என்று சொல்கிறார். யோசித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமான விஷயம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு என்னத்தை நம்மளால் கொடுக்க முடியும்? பாருங்கள், நமக்கு ரொம்ப அன்பானவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு ஒரு பிறந்த நாள் வருகிறது என்று சொன்னால், அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம உண்மையாகவே யோசிக்கிறோம், அவர்கிட்ட இல்லாத ஒன்று நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு வாங்கி தரணும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, தாயார் இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லாத ஒரு கலரில் ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம். அதேபோல் ஆண்கள், இப்படி நீங்கள் யோசிப்பது சரியான விஷயம். ஆனால் அவருக்கு, ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது என்ன கொடுக்க முடியும், என்ன கொடுக்க முடியும்? யோசித்து பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட என்ன இல்லைன்னு கேளுங்க. அப்படி கேட்டோம்னா அவர்கிட்ட என்ன தான் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கொடுப்பதற்கொன்றும் பொருள் ரீதியாக பெருசாக அவருக்கு நம்ம கொடுத்து தான் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதே சங்கீதக்காரன் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்த முடியும்? ஒன்று செய்கிறேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நான் என்ன செய்கிறேன், தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். ஆகினால்தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் இருக்கிறது, வெறுங்கையாய் தேவனிடத்தில் வரக்கூடாது. எப்படி இருக்கிறதுங்க? வெறுங்கையாக தேவனிடத்தில் வரக்கூடாது. அதை நான் இவ்விதமும் சொல்லும்படியாக விரும்புகிறேன், நீங்கள் வெறுங்கையாகவும் வர வேண்டாம், கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெறுங்கையாய் அனுப்ப போகிற தேவனும் அல்ல என்பதையும் நாம் வழங்கிக் கொள்ளவேன். அப்போ வரும்பொழுது எதையாக ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் ஒரு நியமனம். அவர்களுடைய பலனுக்கு தக்கதாக ஆண்டவருக்கு கொண்டு வரணும்னு இருக்கிறோம். ஆனால் புதிய உடன்படிக்கைக்குள் நாம் வரும்பொழுது பாருங்கள், நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்று கேட்டால், நம்மை நாமே தேவனுக்கென்று ஒப்புக் கொடுப்பது தான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கிறோம். ஆகினால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நானுமே என்ன செய்வேன், தொழுது கொள்வேன் என்று அவர் சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ யாருக்கு கொடுக்குறோம் என்பதை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், எதை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். ரெண்டாவது, எதை கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? பாருங்கள், ரோம நிருபத்திலாம் பின்ன கவனிக்கும்படியாக இருக்கிறோம் இல்லையா? ஆகினால் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று ஆண்டவர் சொல்கிறார். வேதம் நமக்கு போதிக்கிறோம். ரெண்டாவது, எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இதில் தான் தீர்மானிக்கப்படுகிறோம் இல்லையா? யாருக்கு கொடுக்குறோம் என்பது தான் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையும் என்ன செய்கிறது, தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி கொடுக்கலாம் இல்லையா?
அதாவது மீந்ததை கொடுக்கலாமா அல்லது முதன்மையானதை கொடுக்கலாமா இல்லையா? அது மறுபடியும் ஒரு கேள்வி இருக்கிறோம் இல்லையா? யாருக்கு கொடுக்குறோங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மிச்சத்தை கொடுக்கறதா அல்ல முதன்மையை கொடுப்பதா என்பது மறுபடியும் யாருக்கு கொடுக்க போறீங்கிறத பொறுத்து என்ன செய்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. இன்றைக்கி மதியானம் சாப்பிடும் பொழுது உதாரணத்திற்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளியை நீங்கள் அழைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிமாறும் பொழுது நல்ல பீஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவருக்கு மட்டமான பீஸ் கொடுத்துருப்பீங்களா அல்லது அவர் ரொம்ப அன்புக்குரியவரும் மரியாதைக்குரியவருமாக இருக்கிறபடினால நீங்கள் எடுக்கும் பொழுது நல்ல பீஸாக பார்த்து அதுக்கப்புறம் எடுத்து அவர் கொடுப்பீங்களா? அதனால தான் நாங்கள் யாரையுமே கூப்பிட்றதில்ல. அது எனக்கு புரிகிறது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போது முதன்மையான முக்கியமான ஆள் வரும் பொழுது பார்த்துருக்கீங்களா? பரிமாறும்போது அவங்க கவனிச்சிருப்பான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை பார்க்க முடியும் இல்லையா? அவங்க இப்படி ரொம்ப தொலாவிட்டே இருப்பாங்க. ஆழத்தில் வழங்கி போடுங்கள்னு நமக்கே சொல்ல தோணும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்படியே தொலாவி ஒரு நல்ல ஒரு பீஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள், ஒரு காலத்தில் இந்த கேட்ரிங்லலாம் இந்த பீஸ் போடும்போது சண்டை வந்துடும் இல்லையா? அதை கொடு இதை கொடுன்னு. அதனால் ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் கவனிக்கிறது தான். எல்லாருக்கும் சின்ன சின்ன கிண்ணமாக என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கிண்ணத்தில் இப்படி விரல் விட்டு பார்க்குறது, என்ன இந்த கிண்ணத்தில் மாத்திரம் கம்மியாக இருக்கிறது, இது எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, யாருக்கு கொடுக்குறோங்கிறத ஒரு காலத்தில் இப்படி இருந்தது. அதாவது எப்படி இருந்தது என்று சொன்னால், கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக போட்டோம்னா நம்முடைய அன்பு என்ன செய்கிறது, அப்படி நிறைய அன்பு காமிச்சதுனால தான் நிறைய பேருக்கு நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இது எல்லாமே ஒரு காலத்தில் அப்படி நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா என்ன செய்வாங்க கொடுத்து, ஏன்னா அன்பு காமிக்கிறாங்க. மறுபடியும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம உள்ளத்துக்குள்ளே அப்படி ஒரு ஏக்கம் காண்பிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ ஆண்டவருக்கென்று வரும் பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்பதும் அது தீர்மானிக்கிறது. எப்படி கொடுக்க வேண்டும் என்பதும் இல்லையா? பாருங்கள், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதும் ஹவு மச் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது. மாத்திரம் கிடையாது, எப்போ கொடுக்கணும், கடைசியில் கொடுக்கிறதா அல்லது முதல்ல கொடுக்கிறதா என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகினால்தான் நீதிமொழிகள் நம்ம வாசிக்கும் பொழுது உன் முதற் பலனால் கர்த்தரை என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, எவ்வளவு கொடுக்கணும், அவருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வச்சுருக்குறாங்க. அவங்கள பெருசாக முன்ன பின்ன பார்ப்போம், ஹலோ சொல்லுவோம் இல்லையா, சிரிப்போம். அதனால அந்த பழக்கத்துக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு பத்திரிக்கை உங்கள் வீட்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு மொய் வைக்கும் பொழுது எதையெல்லாம் யோசிப்பீர்கள் இல்லையா? நான் சொல்கிறது யோசிக்கிறீங்களா? அவ்வளோ பெரிய அறிமுகம் கிடையாது, ஆனால் பார்த்தா எப்போவுமே சிரிப்போம், ஒரு ஹலோ சொல்லுவோம். அவங்க ஒரு பத்திரிக்கை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு மொய் வைக்கிறதுக்கும், ரொம்ப அறிமுகமானவர்கள் குடும்பத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாசம் நிறைந்த நபராக இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் என்ன இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. ஏன் இப்படியெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவரை புரிந்து கொண்டு அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அவருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ, எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ, எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ, எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ, இதையெல்லாம் சிறப்பாக செய்வதன் மூலமாக அவரை நாம் கனப்படுத்த முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும்? அப்போ குறிப்பாக நம்ம கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இதில் ரொம்ப முதலாக பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் கவனிப்பது நல்லது. பாருங்கள், இதெல்லாம் ஒரு பாடம் மாதிரி, ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் வேல்யூ சிஸ்டம் இல்லையா? பாருங்கள், குடும்பத்தில் எல்லாவற்றுக்கும் மதிப்பீடுகள் சரியாக இருக்க வேண்டும். இந்த வேல்யூ சிஸ்டம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அது மிகுந்த நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை மறுபடியும் கொடுக்கறத குறித்து தான், பொருளாதாரத்தை குறித்து தான் சொல்லியிருக்கிறது. 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தில் அதிகமாக பவுல் அதை குறித்து தான் பேசுகிறார். பேசும் பொழுது 5ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வசனத்தை கவனிப்போமே பாருங்கள், அன்றியும் சகோதரரே மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை கவனித்து பாருங்கள், அதை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார். த கிரேஸ் தட் வாஸ் கிவன் டு தெம், அவங்களுக்கு அற்புதமான ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். தரித்திரம், கொடிய சவாலான சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு நேரத்தில் கூட ரொம்ப அற்புதமாக தாராளமாக என்ன செய்கிறார்கள், கொடுக்குறாங்க. எப்படி அவங்களுக்கு இவ்வளவு கொடுக்க முடிஞ்சது இல்லையா? உலகத்தில் பொதுவாக எங்களுக்கே இல்லை, நாங்கள் எப்படி உங்களுக்கு தர முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் எங்களுக்கே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு தருகிறோம்,
என்று எப்படி எப்படி அவங்களால சொல்ல முடிந்தது? நான் சொல்வதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். பொதுவாக எப்படி இருக்கிறது என்று கேட்டால், எங்களுக்கே இல்லை, உங்களுக்கு நாங்கள் எப்படி தர முடியும்? இந்த மக்கதோனிய நாட்டு சபை எப்படிப்பட்டது என்று கேட்டால், எங்களுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், தர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிழைக்க தெரியாதவர்கள் போல் இருக்கிறது என்று உலகம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி, எதனால் என்று கேட்போம் என்று சொன்னால் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார். இங்கே தான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தினாலே, தேவனுடைய அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்று கேட்போம் என்று சொன்னால், நம்மை நாமே தேவனுக்கு கொடுப்பது தான் தேவனுடைய சித்தம். புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். நம்மை நாமே தேவனுக்கு கொடுப்பது தான் தேவனுடைய சித்தம். அந்த வசனத்தை மறுபடியும் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு, அதான் ரொம்ப விஷயம், கர்த்தருக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொன்னால், பிற்பாடு மற்றதுக்கு கர்த்தர் சார்ந்த விஷயங்களுக்கு கொடுப்பது அவங்களுக்கு ரொம்ப எப்படி இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது. இதைத்தான் இவ்விதம் நாம் ஆரம்பத்திலேயே சொல்கிறோம். கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவர்கள் கட்டாயம் பெற்றோரையும் என்ன செய்வார்கள், கனப்படுத்துவார்கள். கர்த்தரையே கனப்படுத்தாதவங்க பெற்றோரை கட்டாயம் என்ன செய்ய மாட்டாங்க, கனப்படுத்த மாட்டோம். வெளியே சொந்த புருஷர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல அவங்க அதே பிரமாணம் தான். கர்த்தருக்கே கீழ்ப்படியாத ஆள், கர்த்தரையே நேசிக்காத ஒரு ஆள் இல்லையா, கீழ்ப்படிவதோ நேசிப்பதோ அவங்களுக்கு கடினமான காரியமாக மாறிவிடுகிறோம். ஆகையினால் இன்றைக்கு அவரை கனப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தமே என்னவென்று கேட்டால், முதலாவது நம்மை நாமே தேவனுக்கு என்ன செய்வது, அர்ப்பணிப்பது. எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? பாருங்கள், நம்மை கொடுப்பது என்று சொல்லும் பொழுது மறுபடியும் 5ஆம் வசனத்தில் கவனிப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒப்பு கொடுத்தார். கிவிங் எப்படின்னு சொன்னோம்னா மியர்லி, அதாவது இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கறது மாத்திரம் கிடையாது. ஒப்பு கொடுப்பது என்று சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்குங்கிற ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங் என்று சொன்னால் பவுல் சொல்கிறார் அல்லவா, அந்த விஷயமா ரொம்ப அற்புதமான வார்த்தை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், ஆகையால் அவர் கையில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் மட்டும் காத்துக்கொள்வார் என்று. இது வெறும் பரிமாற்றம் மாத்திரம் கிடையாது, அவர் மேலே அன்பு இருக்கிறது, அவர் மேலே நம்பிக்கை இருக்கிறபடினால என்னையே நான் அவருக்கு என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய விஷயம். மறுபடியும் நான் உங்களுக்கு சொன்னது போல் இதெல்லாம் ரொம்ப வேல்யூ சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேல்யூ சிஸ்டம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா வாழ்க்கையில் செயலாக்கத்துலேயும் என்ன வந்துடும், தப்பு வந்துடும். வேல்யூ சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா, எதை மதிக்கிறோம், எதை முக்கியப்படுத்துகிறோம், எது நமக்கு முக்கியமாக இருக்கிறது, வசனம், தேவன், வார்த்தை, இவைகள் நமக்கு முக்கியமாக இல்லை என்று சொன்னால் மற்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன வந்துடும், முக்கியமாக வந்துடும். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல தேவன் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல வேற நீங்கள் எதை வைத்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் தவறாகத்தான் வரும். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக வரும். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல பணத்தையோ மனிதனையோ பொருளையோ பதவியையோ மற்ற எந்த விஷயத்தை நாம் வைத்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நிலை நிற்கக்கூடியதாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி சாலிட் கிரவுண்ட் பட் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் சிங்கிங் சாண்ட்னு சொல்லுவாங்க. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே அஸ்திபாரமாக இருக்கிறார், மற்ற எல்லா விஷயங்களும் புதை மணலாகத்தான் இருக்கிறது. ஆகினால தான் புத்தியுள்ள மனுஷன் யார் என்று கேட்டால், என் வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் ஆழமாக தோண்டி கண்மலையின் மேல் தன் வீட்டை என்ன செய்கிறான், கட்டக்கூடிய. இது அப்படிப்பட்ட ஆழமாக தோண்டி அடிப்படை அஸ்திபாரமே என்ன இருக்கிறது என்று கேட்டால், என்னையே நான் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். சொன்னால் யாரை கொடுத்திருக்கிறேன், என்னை. இதுவும் இன்னொரு அற்புதமான விஷயம் இல்லையா. வேதத்தில் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது சபையிலே அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே அதற்காக என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால், நீங்களும் நானும் அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறோமோ இல்லையோ தெரியல, ஆனால் அவர் நமக்காக தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். 100% கர்த்தர் உங்களுக்காக. அதனால் எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், இன்றைக்கு மாலை நேரத்தில் என்னோடு கூடவே இருக்கிறீர், நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் 100% கொடுத்துருக்கிறாருங்க. மறுபடியும் அவர் சொல்கிறாரு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்,
ஆண்டவர் நம்ம கூட பேசும் பொழுது 100% கவனத்தை யார்கிட்ட தான் கொடுக்குறாரு? நமக்கு தான் தருகிறார். அப்போ இங்கே பைபிள் என்ன போதிக்கிறது என்று கேட்டால், தேவனுடைய சித்தத்தின்படி முதலாவது அவர்கள் தம்மை தாமே தேவனுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். சில நேரங்கள் இப்படி நீங்கள் சிந்திப்பதற்காக சொல்கிறேன், நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது ஈஸியா, நம்ம கிட்ட இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுக்கறது ஈஸியா? நீங்கள் சிந்திக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நம்மை ஆண்டவருக்கு கொடுப்பது எளிமையா இல்லையா? இப்போ உதாரணத்தை இப்படி சொன்னால் விளங்கிக்கலாம். என்ன சொல்லலாம்னா, இப்போது பணம் கையில் இருக்கிறது. சிலர் என்ன சொல்கிறாங்க, உதாரணம் தான், ஆண்டவரே என்னையே கொடுத்துட்டேன், இது எதுக்கு கேட்குறீங்கிறாங்க. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? யாரை கொடுத்துட்டேன், ஒன்றா வச்சுட்டு என்ன பண்ணுறது? நான் அப்படி சொல்லலாம் அல்லவா? புரிந்து கொள்வதற்காக கேட்குறேன், சொல்கிறேன். விளங்கி கொள்ள முடிகிறதா? என்னையே கொடுத்துட்டேன், ஆனால் இதை மாத்திரம் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். ஆனால் இது தவறான முறைமையாக இருக்கிறது. உங்களை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உரியதும் யாருக்குரியதாக இருக்கிறது? அவருக்குரியது. இது இன்னொரு கோணத்திலும் நாம் சிந்திப்பது ரொம்ப அவசியம். இப்போ உடன்படிக்கைன்னு வரும் பொழுது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம்னு சொல்கிறார் அல்லவா? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்கிறார். அந்த உடன்படிக்கையின் ஒரு முக்கிய ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால், நமக்குரியதெல்லாம் அவருக்குரியதாக இருக்கிறது, அவருக்குரியதெல்லாம். இதுதான் அற்புதமான ஒரு உறவு. திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன், அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது. எத்தனை பேர் அதுக்காக சந்தோஷப்படுறோம்? இதுக்கு கட்டாயம் இல்லையா சொல்லிடுவோம். ஆனால் ரிவர்ஸும் ரொம்ப உண்மை. நமக்குரியதெல்லாம் ஒருவர் இப்படி வேகமாக சொல்லுவார் இல்லையா, என்னோடதெல்லாம், அதாவது உங்களோடதெல்லாம் என்னோடது, என்னோடதெல்லாம் என்னோடது அப்படின்னாரு. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடியாது. உங்களோடதெல்லாம் என்னோடது, என்னோடதெல்லாம் என்னோடது. இது ரொம்ப விவரம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் முட்டாள்தனம். நாம் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம், அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது, எனக்குரியதெல்லாம் அவருக்குரியது. எந்தெந்த விதத்தில் அப்படின்னு சொன்னோம்னா, அவருடைய ஞானம் எனக்குரியது. அதனால் வெள்ளிக்கிழமை கவனித்தோம் அல்லவா, அவரே எனக்கு ஞானமாக இருக்கிறார், அவரே எனக்கு நீதியாக இருக்கிறார். அது எவ்வளவு சிறப்பாக உண்மையாக இருக்கிறதோ, அதே போல் என் பிரச்சனை அல்ல, என் பிரச்சனை யாருடைய பிரச்சனை? அவருடைய பிரச்சனை. என்னுடைய தேவை. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்கிறார்? நிறைவாக்குகிறார். இந்த உரிமையும் இந்த மிகப்பெரிய ஒரு தைரியமும் எதனால் வருகிறது என்று கேட்டால், என்னையே நான் அவருக்கு என்ன செய்திருக்கிறேன்? ஒப்பு கொடுத்திருக்கிறேன். மறுபடியும் இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் என்ன செய்கிறார்? அப்போ இன்றைக்கி அவரை கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஏதோ ஒரு பணத்தை அவருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சபையில் ஆலயத்தில் அமர்வது, நான் அவரை கனப்படுத்திட்டேன் என்று சொல்வது உங்கள் ஆத்மாவை நீங்களே தேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முறைமை. ஆனால் உண்மையான கனப்படுத்துதல் என்று சொன்னால் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், தேவனுடைய சித்தத்தின்படி தங்களை முழுமையாக கர்த்தருக்கென்று என்ன செய்திருக்கிறார்கள்? ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த உயிர்த்தெழுந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருக்கென்று என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய கனத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். ஏன் அவருக்கு முழுமையாக தரணும் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்கணும். மறுபடியும் சொல்லுகிறேன், இதெல்லாம் வேல்யூ சிஸ்டம். இந்த வேல்யூ நம்ம சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், இதை நாம் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை நம்மளால் என்ன செய்ய முடியாது? சொல்லித்தர முடியாது. ஏன் முழுமையாக தரணும்? ஏன் பாருங்கள், பாதி கொடுத்தா பத்தாதா, கொஞ்சம் கொடுத்தா பத்தாதா அப்படின்னெல்லாம் எண்ணம் வருவதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வாசித்தோம்னா விளங்கிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 11வது அதிகாரம் கடைசி வசனம். ஏன் எல்லாத்தையும் அவருக்கு தரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், முழுமையாக ஏன் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்புவோம் என்று சொன்னால், ரோமர்கள் நிருபம் 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். 36ஆம் வசனம். அதை வாசித்ததுக்கு அப்புறம் தான் 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் நுழைவது சரியான முறைமையாக இருக்கிறோம். 36ஆம் வசனம், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும். கவனிச்சிட்டிங்களா? மறுபடியும் வாசிப்போம் என்று சொன்னால், சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும், எல்லாமே அவருடையதுங்க. எல்லாம் இருப்பதே யாருக்காக தான் இருக்கிறது? அவருக்காக தான் இருக்கிறது இல்லையா? ஆகினால் அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக, மகிமையும் உண்டாவதாக ஆமேன்னு சொல்கிறார். இப்போ தான் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்க சகோதரரே? சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறபடினால, இப்படி இருக்கிறதுனால சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எத்தனை பேர் புரிந்து ஆமென் என்று சொல்ல முடியும்? இதை சரியாக வழங்கிட்டோம்னா இந்த தத்துவமெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன் சரீரம், ஏன் பணம், ஏன் நேரம், நான் என்ன வேணாலும் என்ன செய்வேன் உலகத்தில் அதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறாங்க. இட்ஸ் ஆஃப்டர் ஆல் இட் இஸ் யுவர் பாடி, இட்ஸ் யுவர் மணி, இட்ஸ் யுவர் டைம், இட்ஸ் யுவர் லைஃப், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், இல்லையா? உங்களுடைய சரீரம், உங்களுடைய பணம், உங்களுடைய நேரம், நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் என்ன செய்யலாம். அல்டிமேட்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் காட் டு யுவர் ஓன் செல்ஃப். பாருங்கள், அதை இவ்விதம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிசாசு சொன்ன விஷயம் அதுதான். நீங்கள் இதை சாப்பிடும் பொழுது யாரை போல் ஆவீர்கள்? தேவனை போல் ஆவீர்கள் என்று சொல்கிறாங்க. அதனுடைய பின்னணி எப்படி இருக்குது என்று கேட்டால், நமக்கு எதுக்கு தேவன்? நாமளே தேவனாக இருக்கும் பொழுது நமக்கு இன்னொரு தேவன் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபடியும் ஏத்திசம் இருக்கிறது தான் கடவுள் மறுப்பு, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணோட்டம், கருத்து இருக்கிறது. அதனுடைய ஒரு சாராம்சம் என்னவென்று கேட்டால், ஒருவர் ரொம்ப அற்புதமாக அதை யோசித்து சொல்கிறாரு. கடவுள் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் அவர் சொல்வதை கேட்க வேண்டும். சொல்லுங்கள், கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்வதை கேட்க வேண்டும். அவர் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் என்ன சொல்கிறது, இல்லையா? அவர் என்ன சொல்வார்? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுவார். அதெல்லாம் போக முடியுமா? காலையிலேயே போயிட்டு வந்துட்டோம்லவா? நான் சொல்கிற உதாரணத்துக்கு இதை பண்ணணும்னு சொல்லுவார், மனைவியை நேசிக்கணும்னு சொல்லுவார், கணவனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுவார், பெற்றோரை என்ன செய்யணும், கனப்படுத்தணும்னு சொல்லுவார், இல்லையா? சத்துருக்களை என்ன செய்யணும், ஸ்நேகிக்கணும்னு சொல்கிறாரு. கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கணும். நானும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன், நான் சொல்ல வேலையும் கொண்டு முடிக்கிறதா? இதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியாது. அதுக்கு சிம்பிளான முறைமை என்ன இருக்குதுன்னு சொன்னோம்னா, அவரே இல்லை அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் நமக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நாம் என்ன வேணாலும் செய்யலாம், இல்லையா? ஐ எம் அக்கௌண்டபிள் டு நோபடி என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது. நான் சொல்லுகிறேன், அது வேதத்துக்கு முற்றிலும் முரணான. நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? நாம் அவர் இல்லைன்னு சொன்னால், தேவன் இல்லை என்று மதிகேடம் தன் உள்ளத்தில் என்ன செய்கிறான், சொல்லிக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்ன புத்தியுள்ள ஆராதனை? உங்கள் சரீரங்களை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அதை இன்னும் வழங்கி கொள்ளணும்னா, உங்கள் சரீரமே உங்களுடையது அல்ல, இது யாருடையது? அவருடையது. அவருடையதை அவருக்கு கொடுப்பது தான் நாம் செய்யக்கூடிய. எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? அவருடையதை. அதனால தான் பாருங்கள், நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் தேவாலயமாக இருக்கிறது. இந்த சரீரத்தை குறித்தும் கர்த்தர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். இது வெறும் உயிர்த்தெழுதலில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பாருங்கள், 13ஆம் வசனம், ஆவியினாலே உங்கள் மாம்ச கிரியைகளை அழிப்பீர்கள் என்று சொன்னால் பிழைப்பீர்கள் என்று இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம், எவர்கள் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இதெல்லாம் எதற்கு நமக்கு போதிக்கிறது, எதை போதிக்கிறது என்று கேட்டால் பாருங்கள், இது அவருடையது. அவருடையதை நாம் யாருக்கென்று தருகிறோம்? அவருக்கென்றே தருகிறோம், இல்லை? இதை புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் யுவர் ரீசனபிள் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் சொல்லும் பொழுது தமிழ் வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள. நம்முடைய ஆராதனையில் பக்தியும் இருக்கிறது, நம்முடைய ஆராதனையில் எதுவும் இருக்கிறது, புத்தியும் இருக்கிறது. இன்னைக்கு காலையில் கற்றுக்கொண்டது போல நாம் அவருக்கு விளக்கு பத்துறதல்ல, அவர் தான் நம்முடைய விளக்கை என்ன செய்கிறார், ஏற்றுகிறார். அவர் தான் நமக்கு புரிய வைக்கிறார். ஒரு மனுஷனுக்கு புரிந்த பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், ஆண்டவரே எல்லாம் உம்முடையது, உம்முடையதை நாங்கள் உமக்கே கொடுத்து உம்மையே நாங்கள் என்ன செய்கிறோம், கனப்படுத்துகிறோம். இதில் இன்னொரு கோணமும் இருக்கிறது. நீங்கள் என்னுடையதுன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடியாது. நீங்கள் ஏன் வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீயே பார்த்துக்கோன்னு ஆண்டவர் சொன்னார்னா உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுமா? யோசித்து பார்க்குறீங்களா? அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமே அல்ல. இது அவர் நமக்கு கொடுத்த அற்புதமான வாழ்க்கை. பல முறை நாம் சொன்னதை நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறோம். இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நாம் கேட்டு இந்த உலகத்தில் பிறக்கணும், அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பிறக்கணும், இந்த பெற்றோருக்கு தான் பிறக்கணும் அப்படின்னு யாரும் கேட்டு பிறந்தவர்கள் அல்ல. ஆனால் தேவன் நாம் இந்த காலகட்டத்தில், இந்த குடும்பத்தில், இந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடினால் தேவன் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார்.
அதனால தான் தேவ கிருபை தீர்மானம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிற ஒரு பாடல் வரி இருக்கிறது. ஆம் போல் நடத்துமே. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று கேட்டால், நம்முடையது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை. புரிந்தவள் கை உயர்த்தி ஆமீன். அதனால தான் சொல்கிறார், இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவருக்குரியதை அவருக்கு கொடுப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக. இதை எதை காண்பிக்கிறது என்று கேட்டால், நம்ம புரிய வேண்டிய விஷயத்தை சரியான செஞ்சுருக்கிறோம், புரிஞ்சு வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் புரிந்தாமே? இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனமும் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? ஏன்னா நம்ம ஒரு வேர்ல்ட்லி சிஸ்டமில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தினுடைய முறைமை இருக்கிறது, பிசாசனுடைய தாக்கம் இருக்கிறது, பாவத்தினுடைய அந்த அழுத்தங்கள், இவைகளின் மத்தியில் நாம் அவருக்கென்று வாழ வேண்டும், அவரை கனப்படுத்தக்கூடிய விதத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனம் புதிதாக இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? மறுரூபப்படுகிறது. ஒன்று நாளாகமத்தில் நம்ம கவனிக்கிறோம். இவைகளெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். வரக்கூடிய வாரங்களில் என்னுடைய விளக்கத்தை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இல்லை, எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு ஹிம், தேர்ஃபோர் வி ஆர் ஒன்லி கிவிங் டு காட் வாட் ஹீ ஆல்ரெடி ஓன்ஸ். எல்லாம் அவருக்குரியதாக இருக்கிறது. ஆகையினால நாம் கொடுப்பது என்னவென்று கேட்டால், அவருக்குரியதை அவருக்கு கொடுக்குறோம். இல்லை, என்ன தெரிகிறது என்று கேட்டால், நமக்கு விஷயம் புரிஞ்சிருக்கிறது, நான் என்னுடையவன் அல்ல. பவுல் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, உங்கள் சரீரங்கள் உங்களுடையது அல்ல சொல்கிறார். கவனிச்சிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரம் யாருடையது? கர்த்தருடையது. அந்த அவருடைய சரீரமாக இருக்கிறபடினால அவர் நம்மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய ஆரோக்கியத்தில் அவர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால்தான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாயிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சரீரம் நீர் தங்கும் தேவாலயம். இல்லையா? சில நேரங்களில் பலவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த சரீரம் நீர் தங்கும் தேவாலயமாக இருக்கிறபடினால இந்த ஆலயத்தை ஆரோக்கியத்தினால் நிரப்புவீராக, பலத்தினால் நீர் என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும். அதனால பவுல் புரிஞ்சு அற்புதமாக சொல்கிறாரு, நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலனாக இருக்கிறேன். காரணம், அவருடைய வல்லமை என்னில் தங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரமே நம்முடையது அல்ல, இது யாருடையது? தேவனுடையது. ஆகினால தான் உயிர்த்தெழுதல் என்று வரும் பொழுது மண்ணோடு மண்ணாக போன சரீரத்தையும் கர்த்தர் அற்புதமாக அவர் மீண்டும் கனத்திற்குரிய சரீரமாக என்ன செய்கிறார்? எழுப்பக்கூடியவராக. இன்றைக்கி ஒரு பாடல் வரி கூட இருக்கிறது அல்லவா? அவர் மரித்தார், அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நமக்கும் ஒரு அற்புதமான மறுவாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். ஆகையினால சரீர பலவீனம் இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அவரே உங்களுக்கு பலனையும் கிருபையும் என்ன செய்வார்? தரக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று நாளாகமத்தில் தாவீது நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால்தான் அவர் அற்புதமாக கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இதை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறார். ஒன்று நாளாகமம் 29வது அதிகாரத்தில் 14ஆம் வசனம் இல்லையா? 14ஆம் வசனத்தில் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் 13லிருந்தே நம்ம கவனிப்போம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, எழுத்திட்டமா, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை என்ன செய்கிறோம்? இந்த 1-4-29 எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், இன்னைக்கு காலையில் வாசிச்சது மாதிரி சங்கீதம் 18 மாதிரி இல்லையா? எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்த பொழுது பாடிய நல்ல ஆஃப்டர் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், தேவனோட அற்புதமான அனுபவத்துக்கு பின்பு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அதுபோல் 1-4-29 வரும்பொழுது வாழ்க்கையில் ஏறக்குறைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டார் இல்லையா? அந்த கடைசி கட்டத்துக்கு வரும்பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று கேட்டால் 13ல், இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்தில் வாங்கி உமக்கே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஹவு டு ஆனர் காட். முதன்மையும் சிறந்ததையும் கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறோம். இப்படி கொடுக்கறதுக்கு உண்டான மனசு எப்போ வரும் என்று கேட்போம் என்று சொன்னால், தாவீது ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. பாருங்கள், எல்லாம் உம்முடையது, பாருங்கள், உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி நாங்கள் உமக்கே என்ன செய்கிறோம்? இதை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கர்த்தரை கனப்படுத்துவது நமக்கு ஒரு சிரமமாகவே என்ன செய்யாது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? நம்ம ஊரில் சொல்கிறாங்க, சில கையே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களவா? காரணம் என்னென்னா, இன்ஹரண்ட் ப்ராப்ளம் இருக்காது.
அவ்வளோ லேசில், அதாவது இதை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், வாங்குவதற்கு கை நீட்டுவது நமக்கு சீக்கிரம் வந்துடும், நான் சொல்ல. ஆனால் கொடுக்கணும்னு வந்துச்சுன்னா என்ன செய்யாது, கை வராது. ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம்னா, புரிந்து கொள்ளுதல்ல, நம்முடைய மனதில் சில தெளிவு இன்னும் எப்படி இருக்கிறது, வராமல் இருக்கிறது. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? இங்கே ரொம்ப அற்புதமாக அவர் சொல்கிறார் 14ஆம் வசனத்தில் மறுபடியும் குறிப்பிட்ட வார்த்தை, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி. அந்த மனதில் தெளிவு, அதாவது நிறைய இருக்குது. இதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கொடுக்கக்கூடிய மனம் இருக்கிறது அல்லவா, இந்த மனம் எனக்கு உண்டானதற்கு நான் ஏமாத்திரம். மனுஷனாக இருந்தால் நான் சொன்ன முன் வார்த்தையின்படியே வாங்குவதற்கு விரைவாக என்ன செய்வோம், கை நீட்டுவோம். ஆனால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கை என்ன செய்யாது, வராது. எத்தனை பேருக்கு நான் அதாவது ஒரு பிள்ளைகிட்ட நீங்கள் ஒரு சாக்லேட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, கை நீட்டு உடனே வாங்கிக்குவாங்க இல்லையா, புரிந்து கொள்வதற்காக. அவங்ககிட்ட திரும்ப கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, நாமளும் அப்படி தானே இருந்தோம் இல்லையா, எனக்கு உனக்கு ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொன்னால் தேங்க்யூ அப்படின்னு வாங்கிக்குவாங்க. எனக்கு கொடு அப்படின்னு சொன்னால் நோ தேங்க்யூ. நான் சொல்ல விளையாட முடியாது தான். அப்போ வாங்கிறதுக்கு கை நீடுது, அதுதான் நம்ம குணம். கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க இல்லையா. ஏன், அதனால தான் அவர் சொல்கிறார், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய திராணி எனக்கு உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம். இது எல்லாம் உம்மால் உண்டாயிருக்கிறது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கே என்ன செய்கிறோம், தருகிறோம். இதை நம்ம விளங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவரை எல்லா விதங்களில் கனப்படுத்துவதற்கு அற்புதமான ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு தருகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாம் உம்மால் உண்டாயிருக்கிறது, உமது கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ எதை முக்கியப்படுத்தப்படுகிறது என்று கேட்டால், இது பணத்தை முக்கியப்படுத்துவதல்ல, பண்பை முக்கியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். ஸோ பல முறை இப்படி உதாரணம் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் அதே நிலை தான். பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட்டோ அது வாட்டவர் நம்ம அதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு அப்பாவோ அம்மாவோ சொல்கிறாங்க, அம்மாவுக்கு கொஞ்சம் தா அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளை சந்தோஷமாக அதை இந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா வாங்கி என்ன செய்ய போகிறாங்க, ஐயோ என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி யாருக்கே கொடுத்துருவாங்க. அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால் பாருங்கள், அந்த பிஸ்கட்டோ அந்த ஸ்வீட்டோ அது வாட் எவர் தட் மைட் பி, அது பெரிய விஷயம் இல்லை. அதை கொடுப்பதற்கான குணம் சொல்லுங்கள், அதை கொடுப்பதற்கான குணம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே என்னால் இவ்வளோ தான் முடியும்ப்பா, என் கஷ்டம் உமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஒருவர் கொடுக்குறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஐயோ என் தங்கம் ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் கேட்டு இப்படி திருந்தி இருக்கிறானே. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா, அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நீயே வச்சுக்கோ அப்படி இல்லை, நீயே வைத்துக்கொள், இன்னமும் உனக்கு நான் தருகிறேன். அப்போ கொடுக்கலாமா? நான் சொல்ல அந்த மாதிரி உள்ள ஒரு சபை அல்ல என்பதை விளங்கிக் கொள்ளலாம். பாருங்கள், இது எதை காண்பிக்கிறது? இது பணம் சம்பந்தப்பட்டதல்ல, பண்பு சம்பந்தப்பட்டது. சொல்லுங்கள், பணம் சம்பந்தப்பட்டதல்ல, பண்பு. அப்போ மறுபடியும் ஆட்கள் பிள்ளைங்க வளர்கிறாங்க, மறுபடியும் இதை அவங்களுக்கு பெற்றோருக்கு நாம் பண்ணக்கூடிய பாருங்கள் உதவி அல்லது செலவு, அது செலவுன்னு பார்க்குறதா அல்லது முதலீடுன்னு பார்க்குறதா அல்லது அவளுக்கு செய்ய வேண்டிய கனம்னு பார்க்குறதா? நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐயோ இவங்களை வச்சுட்டு எவ்வளோ செலவாகுது தெரியுங்களா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க அப்படி யோசிச்சுருந்தா ஏன் இவ்வளோ அமைதி இல்லை? அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி யோசித்தாங்க? நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க என்ன செய்யணும், நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஷர்ட்டு அதே பேண்ட்டு, பெருசாக மாற்றங்களெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் வாழ்ந்தாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம், அதனுடைய சுருக்கம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தங்களுக்கு எதையுமே செய்து கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் யாருக்காக செய்தார்? பிள்ளைகளுக்காக. ஆனால் பிள்ளைங்க குணம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இல்லையா இவ்வளோ இவருக்கு சுகமில்லாமல் ஆயிடுச்சு, இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு பண்பு இருக்கிறது, இன்னொருத்தருக்கு பணம் தான் பெருசாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், எல்லாம் உம்முடையது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கே என்ன செய்கிறோம். இப்படி கொடுக்கக்கூடிய மனம் இருக்கிறது அல்லவா, அதுதான் பெரிய விஷயமே.
எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? உலகத்தை எப்படி சொல்கிறாங்களவா, பணம் இருக்கிற ஆள்கிட்ட குணம் கிடையாது, குணம் இருக்கிற ஆள்கிட்ட என்ன கிடையாது, பணம் கிடையாது. இதுதான் ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சத்தியத்துக்குள்ளே வரும்பொழுது குணத்தையும் கொடுக்குறார். சொல்லுங்கள் சொல்லுங்கள், குணத்தையும் கொடுக்குறாரு. எதை ஃபஸ்ட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்ல விலைக்கு பண்ண முடிகிறதா? குணத்தையும் கொடுக்குறாரு, அப்புறம் என்னத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் அது கைக்கு வரும் பொழுது குணம் இருக்கிறபடினால எல்லாம் உம்முடையது, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் வாங்கி உமக்கே நாங்கள் என்ன செய்கிறோம். அதனுடைய விளைவு தான் நீங்கள் பின்ன உள்ள வசனங்களெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது ஏராளம் தாராளம் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. எப்படிங்க? ஏன்னா அது இவ்வளோ கொடுக்கலாம், அதுக்காக இவ்வளவு கொடுக்கலாமா அப்படின்னு உலகம் இருக்கிறோம். நான் சொல்ல விளையும் கொடுக்கலாம், அதுக்காக இவ்வளவு கொடுக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் அங்கலாப்பில் சொல்லுவார் என்று சொன்னால், தாவீது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார் என்று சொன்னால், இவ்வளவு கொடுக்கலாம் அல்ல, எவ்வளவு வேண்டும் என்றாலும் தரலாம். ஏனென்றால் அவ்வளவு கொடுப்பதற்கு அவர் தான் எனக்கே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? இது வெறும் பணம் மாத்திரமல்ல, பணம் மாத்திரமல்ல. நம்ம வெறும் அதை மாத்திரம் டனலில் பார்க்க முடியாது. நமக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார், ஆயுஷ் நாட்கள் கொடுத்திருக்கிறார் இல்லையா, நமக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார், வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார். எல்லாம் உம்மால் உண்டாயிருக்கிறது. உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் அதை உமக்கே என்ன செய்கிறோம், தருகிறோம். அதனால் சிலர்லாம் வீடு கட்டும் பொழுது எனக்கு நினைவு இருக்கிறது, அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் நல்லா சூப்பராக கட்டிட்டு மேலே ஒரு பெரிய ஹால் கட்டியிருக்கிறாங்க இல்லையா. வீடு திறக்கும் பொழுது அவங்க மேலே கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ஹால், அது ஒரு போர்ஷனாக கட்டியிருக்கலாமே இல்லையா. நடுவில் 2 சேவரை வச்சு ஒரு கிச்சனை வச்சு ஒரு பெட்ரூம் வச்சுருந்தோம்னா அதுலேருந்து மாதம் என்ன வந்திருக்கும், வாடகை வந்திருக்குமே. பரவாயில்ல, கரெக்டாக தான் யோசிக்கிறோம், வாடகை வந்திருக்குமே. ஆனால் அவங்க பெரிய ஹாலாக கட்டி விட்டு, எதுக்கு கட்டி விட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா, எங்கள் வீடு என்ன வீடாக இருக்க வேண்டும், இது எங்கள் பெட்ரூமு, இது பாப்பா பெட்ரூமு, இது தம்பி பெட்ரூமு. அதே கரெக்டு தான். மேலே இருக்கிற ஹால் முழுவதும் யாருக்கு தான், அவருக்கு தான். அதனால் திரும்ப பல முறை சொன்னதை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் நேர்த்தியான இடத்துல சிறப்பான சுதந்திரம் தருவாராக. ஹாலை கொஞ்சம் பெரிதாக கட்டுவீர்களாக. சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஹாலை எப்படி கட்டணும், பெருசாக கட்டணும். எதுக்கு பெருசாக கட்டணும்? அதானப்பா, நீங்களே சொல்லிடுங்க, எதுக்கு பெருசாக கட்டணும் இல்லையா. 10-20 பேர் உங்கள் வீட்டுக்கு ஜெபத்துக்கு என்ன செய்யணும், வரணும் இல்லையா. வருவது தடை செய்யப்படும்னு யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க. யாரும் வேணாலும் அவங்க வீட்டில் என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீடு ஜெப வீடாக இருக்கணும். அப்போ அந்த பெரிய வீட்டில் உட்காந்துருக்கும்போது சொல்லுவோம், இது எல்லாம் உம்முடையது, உம்மிடத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கே என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும்? கொர்நேலி இருக்கிறார் அல்லவா இல்லையா, அவர் வீடு என்ன வீடு, அது ரொம்ப முக்கியமான ஒரு வீடு. ஏன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் சுவிசேஷம் யூதர்களை தாண்டி எங்கேயுமே என்ன செய்யலை, போகவே இல்லை. அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க, இது எங்களோடது, எங்களுக்குரியது மாத்திரம்தான் என்பது போல் ஒரு சிந்தனை இருக்கிறோம். ஆனால் 10ஆம் அதிகாரம் வரும்பொழுது தான் பாருங்கள், தலைவர் பேதுரு அவர்களுக்கு கர்த்தர் அதை விளங்க பண்ணுகிறார். அவருக்கு புரிய வச்சு கொர்நேலி வீட்டுக்கு என்ன செய்கிறார், அனுப்பிச்சி விடுறார். கொர்நேலி வீட்டுக்கு வந்த உடனே அவர் சொல்கிறார், ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னு சொன்னோம்னா, நாங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் கர்த்தர் உங்களை என்ன உங்கள் வீட்டுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, வர வச்சிருக்கிறாருன்னு அதை புரிஞ்சுக்கிட்டேன். போனால் எல்லா தரப்பினரும் என்ன செய்திருக்கிறார், கொர்நேலி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, உறவின் முறையையும் நண்பர்களையும் என்ன செய்திருக்கிறார், அழைத்து வைத்திருக்கிறார். ஆகினால தான் கிறிஸ்மஸ் ஒரு அற்புதமான, இப்போ தானே பாஸ்டர் ஈஸ்டர் இருக்கட்டும், நேரம் இருக்கிறது, ஆனால் யோசிக்கணும், ஒரு பர்த்டே இருக்கிறது, நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா. அப்போ கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளெல்லாம் இருக்கிறது. அப்போ அவர் நண்பர்களையும் விசேஷ சிநேகிதரையும் வீட்டுக்கு வரவழைத்திருக்கிறார். வீட்டுக்கு வரவழைத்து அங்கே பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது அந்த வீட்டில் கூடியிருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாக அவர்களை நிரப்பினார். இதுக்காகவே கொர்நேலியுவுக்கு பெரிய வீடு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், தேவன் நோக்கம் நிறைவேறுவதற்காக தான் எல்லாவற்றையும் உடைய தேவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதை அவர்களுடைய நாமம் மகிமைக்காக பிரயோஜனப்படுத்துவது தான். எல்லாம் உம்மிடத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கே அதை என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ நம்முடைய பலன் யார் கொடுத்ததுங்க? கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்த பலனை விரயம் செய்வோம் என்று சொன்னால், தேவன் செய்யக்கூடிய விஷயத்தை நாம் செய்ய முற்படும் பொழுது
விரயமானது நமக்கு பயனுள்ளதாக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, பிற்பாடு பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், பிரயாசத்தை என்ன செய்ய வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்தது. அவர் எதற்காக கொடுத்திருக்கிறாரோ அதை செய்வது தான் அவரை கனப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. புரிந்தவர்கள் ஆமீன் என்று சொல்ல வேண்டும். கவனித்து வாசிப்போம் என்று சொன்னால், இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு என்ன சொல்கிறாங்க, இப்படி மனப்பூர்வம் சொல்லும்போது ஆங்கில வார்த்தை வில்லிங்னஸ்ன்னு இருக்கிறோம். வில்லிங்னஸ்ங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு சத்தியம். வில்லிங்னஸ் சொன்னோம்னா மறுபடியும் ஆங்கில வார்த்தையை சொல்லுகிறேன், காட்ஸ் வில்னு சொல்கிறோம் இல்லையா. காட்ஸ் வில்லுன்னு சொல்லும் பொழுது தேவ சித்தம்னு இருக்கிறது அல்லவா. அதே போல தான் யூ ஹாவ் எ வில், உங்களுக்கு ஒரு சுய சித்தம் இருக்கிறோம். எப்படி தேவனுக்கு சித்தம் இருக்கிறதோ அதுபோல் உங்களுக்கும் என்ன இருக்கிறது, சுய சித்தம் இருக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு என்று சொல்லும் பொழுது என்னுடைய சுய சித்தத்தை பயன்படுத்தி எல்லாம் அவருடையது என்பதை புரிந்து கொண்டு அவருக்கே நான் கொடுப்பதற்கு இப்படி ஒரு மன விருப்பத்தை நீர் கொடுத்தபடினால் உமக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்கிறார். அப்போ வில்லிங்னஸ்ன்னு சொன்னால் கனப்படுத்துவது என்று சொன்னால் என்ன பண்ணுறது, அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். மனப்பூர்வமாக சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்ல வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டுங்க, அதை நம்ம ஊரில் மனசார செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. மனதார அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் இன்னும் எளிமையாக விளங்கிக் கொள்ள முடியும். இதெல்லாமே ஃபவுண்டேஷனல் வேல்யூ சிஸ்டம் இல்லையா. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், மறுபடியும் இது காணிக்க கான்டெக்ஸ்டில் தான் நிறைய நேரம் நம்ம பார்ப்போம். ஆனால் இது இட் ஹாஸ் அன் ஓவர் ரீச்சிங் பிரின்சிபல். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தக்கூடிய பிரமாணமாக இருக்கிறது. 7ஆம் வசனத்தை கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவனவன் व्यसனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் எப்படி இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார். மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு இந்த திராணி உண்டாவதற்கு நாங்கள் ஏமாத்துறோம். எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்திருக்கிறது, உமக்கே நாங்கள் தருகிறோம் என்று சொல்கிறார் அல்லவா. இப்போ பவுல் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், அவனவன் व्यसனமாயும் அல்ல கட்டாயம். व्यसனம் கட்டாயம் அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள், ரெலக்டன்ட்லின்னு இருக்கிறோம். ரெலக்டன்ட்லின்னு என்ன அர்த்தம், வேண்டா வெறுப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நமக்கே அந்த குணம் இருக்கிறது. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் கேட்குறோம், முணங்கிட்டே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவாங்க. கேட்டுருக்கீங்களா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, எப்போ பாரு தண்ணி தண்ணின்ட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறது உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். அவன் முணங்கிட்டே கொண்டா அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் சிலருக்கு ரோஷம் இருக்கிறது. நான் சொல்ல விளங்கி பண்ணிக்கிறதான், முணங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லிடுவாங்க, நீயே வச்சுக்கோ, உன் தண்ணி எனக்கு தேவையில்லை, தண்ணி காட்டுறிய எனக்கு, நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா, அது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ குறிப்பு ரெலக்டன்ட்லி ஆண்டவர்கிட்ட வரும்பொழுதும் இந்த வேண்டா வெறுப்பாக வரணும்னு அவசியமே கிடையாது. அப்படி வேண்டான்னு பவுல் சொல்கிறார். அவனவன் கட்டாயமாயும் அல்ல व्यसனம். அப்போது கிரட்ஜிங்லி வேண்டா வெறுப்பு, என்ன பண்ணுறது கொடுத்தாகணும், அதனால் கொடுக்குறேன், வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு எல்லாம் வேண்டான்னு சொல்கிறார். 2வது கிரட்ஜிங்லி அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, அந்த முறுமுறுப்பு நான் சொன்னேன் இல்லையா, கொடுக்கறது முணங்கிட்டே என்ன செய்கிறது கொடுக்கறது. அதுவும் கொடுக்கும் பொழுது அவங்க கை நீட்டுவாங்களே ஒழிய கையில் இருக்கிறத விட மாட்டாங்க. நான் அங்கே ஒரு சைலண்ட் வார் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படியும் வேண்டான்னு சொல்கிறார். கிரட்ஜிங்லி. கம்பல்ஷன் என்று சொன்னால் வற்புறுத்தல் இல்லையா, அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வைக்கிறோம். என்னுடைய நண்பர் சொன்னனல்லவா, சர்ச்சுக்கு போகும்போது அதிகமாக காசு எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஏன்னா எப்படியா பாடி பிரசங்கம் பண்ணி அதெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க அப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறார். எந்த சர்ச்சுக்கு போனாரோ தெரியல. பட் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா. அப்போ கம்பல் பண்ணுறாங்க, எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிறது. அதுக்கும் பைபிளுக்கும் என்ன கிடையாதுங்க, சம்பந்தமே கிடையாது. ஆகினால தான் அப்படிப்பட்ட முறைமை தெய்வீகமான முறைமையே அல்ல. நாட் பிகாஸ் ஆஃப் கம்பல்ஷன், நெசசிட்டின்னு இருக்கிறது. நெசசிட்டின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை கொண்டு போய் ஒரு இடுக்கத்தில் நம்மை வைக்கிற தேவனும் அல்ல. அதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீ என்னை மதித்து தான் ஆகணும், இல்லை நான் உன்னை மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவன் அல்ல. ஆகினால்தான் இங்கே மனப்பூர்வம், வில்லிங்னஸ், உற்சாகம் என்று சொல்லும் பொழுது நம்ம பொதுவாக பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உற்சாகம்னு சொன்னோம்னா நம்ம சத்தத்தை தான் நினச்சிக்கிட்டோம் நிறைய நேரம். ஏன்னா அப்படி தான் சொல்லிட்டாங்க, அல்லேலியா சொல்லுங்கள் அப்படின்னா அல்லேலியா, உற்சாகமே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா எது தான் சவுண்டு கூடும், சவுண்டு தான் கூடுமே தவிர உற்சாகம்னா பேசிக்காக என்ன அர்த்தம்னா
எந்த வற்புறுத்தலும் இல்லாமல், எந்த நிர்பந்தம் இல்லாமல், முறுமுறுப்பு முனங்கள் இல்லாமல், மனதில் தெளிவு இருக்கிறபடினால ஒரு விஷயம் வரும் பொழுது சந்தோஷமாக செய்கிறார்கள். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தரை கனப்படுத்துவது, பெற்றோரை கனப்படுத்துவது, பெரியோர்களை கனப்படுத்துவது, ஐயோ அடிக்கடி வந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். ஏனென்றால் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே தான் என்ன செய்வீர்கள், அறுப்பீர்கள். அந்த பயத்திலேயே நீங்கள் விதைக்கணும்னு அவசியமும் கிடையாது. மறுபடியும் 7ஆம் வசனத்திலே திறவுகோல் இருக்கிறது. அவனவன் व्यसனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே அப்படின்னு இருக்கிறோம். மனதில் நியமித்தபடியே அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் ஆஸ் ஈச் ஒன் ஹஸ் பர்பஸ்ட் இன் இஸ் ஓன் ஹார்ட். ஆங்கில வார்த்தை பர்பஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நோக்கம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு இதை நாம் செய்கிறோம், ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இதை செய்வதனால் என்ன எப்படிப்பட்ட விளைவு இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்வான் என்று சொன்னால் அவன் கட்டாயமாயும் செய்ய மாட்டான், व्यसனமாயும் செய்ய மாட்டான். மாறாக ரொம்ப உற்சாகமாக செய்யக்கூடியவனாக அவன் மாறுகிறான். இப்போ மனதில் நியமித்தபடி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலேயும் ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. இந்த நியமனம் எதனால் வருகிறது என்று கேட்டால் 6ஆம் வசனம் தான் அதுக்கு திறவுகோள். 6ஆம் வசனத்தில் இங்கே பர்பஸ் இருக்கிறது இல்லையா, அதனுடைய செயலாக்கமும் இருக்கிறது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதுதான் பர்பஸ். இதுதான் முறைமை. என்ன முறைமை அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் சிறுக விதைத்தால் சிறுக தான் அறுக்க முடியும், பெருக விதைத்தால் பெருக அறுக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அடுத்த கேள்வி இருக்கிறது. பைபிள் ஸ்டடி இதை குறித்து கவனித்தோம். இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு அறுவடை வேண்டும், நான் சொல்கிற விலையும் கொள்ள முடியும், உங்களுக்கு எவ்வளவு அறுவடை வேண்டும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நிறையா அறுவடை வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். இந்த முறைமை புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய அறுவடை வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? நிறைய விதைக்கணும். இதில் முணங்கிட்டு விதைக்கணும்னு அவசியம் கிடையாது. விதைக்கும் பொழுதே சந்தோஷமாக விதைக்கிறோம். ஏன் சந்தோஷமாக விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய விதைச்சாதான் விளையாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது. அது எப்படி விளையாமல் போகும்? விதையை கொடுக்கிறவர் விளைய செய்கிற தேவனாக இருக்கிறார். விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். நான் இப்படி இவங்களெல்லாம் உளுந்து கவனிக்கிறேன், நம்மளை கவனிக்காமல் போயிட்டாங்கன்னா, நான் சொல்வது கொஞ்சம் பேர் யோசிக்கிறீங்க, நாம் இப்படி விழுந்து எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், கவனிக்கிறோம், இவனுக்கெல்லாம் அனுபவிச்சுட்டு நம்மளை அம்பக்கோன்னு விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறது அல்லவா? நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்வீர்கள் என்று சொன்னால், அவரை கனப்படுத்தக்கூடிய விதமாக செய்வீர்கள் என்று சொன்னால் அவரே உங்களுக்கு பலன் கொடுப்பார். புரிந்தவள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அது இவ்விதம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது உங்களுடைய கரத்தின் மூலம் நன்மை பெற்றவர்கள் உங்களை மறந்தாலும் உங்கள் கரத்தின் மூலம் நன்மை செய்தவர் ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல. திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய கரத்தின் மூலம் நன்மை பெற்றவர்கள் உங்களை மறந்தாலும் உங்கள் கரத்தின் மூலமாக நன்மை செய்தவர் உங்களை ஒருபோதும் மறக்காத தேவனாக இருக்கிறார். ஆகினால நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை கட்டாயம் என்ன செய்வீர்கள், அறுப்பீர்கள். இம்மையிலும் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது, மறுமையிலும் உங்களுக்கு என்ன இருக்கிறது, ஒரு நன்மை. ஆகினால தான் மனதில் நியமித்தபடி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சத்தியத்தை வழங்கி கொள்ளணும். 6ஆம் வசனத்தில் சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான விளைவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் அவனவன் கட்டாயமாயும் அல்ல, व्यसனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே தாராளமாக உற்சாகமாக விதைக்க கடவன். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல கடவன். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அல்லவா, விதைக்கிறவன் கண்ணீரோடு என்ன செய்கிறான், விதைக்கிறான். அப்போ அதுக்கும் இந்த வசனத்துக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? இங்கே உற்சாகமாக விதைங்கன்னு சொல்லியிருக்கிறது, அவன் கண்ணீரோடு விதைக்கிறான்னு பைபிளில் இருக்கிறது முரணாக இருக்கிறதா? இல்லை, அங்கே கான்டெக்ஸ்ட் வேறு, சூழ்நிலை வேறு, ஒன்றுமே இல்லை. கடைசியில் கொஞ்சம் விதை தான் இருக்கிறது இல்லையா? அப்போ ஒருவர் விதமாக அதை விளக்குகிறார். எப்படி விளக்குகிறார் என்று கேட்டால், கொஞ்சம் விதை தான் இருக்கிறது, அந்த விதையை விதைக்கிறதா அல்லது அழுது கொண்டிருக்கிற பசி நிமித்தமாக வருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு அந்த விதையை கொடுப்பதா என்று கேட்கும் பொழுது மிகப்பெரிய மனப்போராட்டம் இருக்கிறது. அழுது கொண்டிருக்கிற பிள்ளை முக்கியமா அல்லது இந்த நிலத்தில் இது விதைக்கப்பட்டு எப்பொழுது விளையுமோ விளையாமல் போவதற்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது விதைக்கிறவன் எப்படி விதைக்கிறான்,
அழுது கொண்டே விதைக்கிறான். ஆனால் அறுத்து கொண்டு வரும் பொழுது கம்பீரமாய். புதிய உடன்படிக்கையில் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், விதைக்கிறவன் சந்தோஷமாக விதைக்கிறான், அவன் அறுத்து கொண்டு வரும் பொழுது கம்பீரமாக வருகிறான். காரணம், விதையை கொடுக்கிறவர் தான் விதைப்பதற்கு நிலத்தையும் கொடுக்கிறார், நிலத்தை கொடுத்தவர் தான் விளையச் செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். இதை புரிந்து கொண்டால் எல்லாம் உம்மால் உண்டாயிருக்கிறது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கே தருகிறோம், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக உங்கள் மடியிலே கொண்டு கொட்டுவார்கள். புரிந்தால் கை உயர்த்தி ஆமென். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we will become very generous. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு தாராளமான ஒரு உள்ளம் நமக்குள் ஆண்டவர் அற்புதமாக கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்மை தடுக்கக்கூடியது என்னவென்று கேட்டால் சுயநலம், பயம். சொல்லுங்க, என்ன என்ன பிரச்சனைங்க? சுயநலம் இருக்கிறது, ரெண்டாவது பயம் இருக்கிறது. விசுவாசத்தினால் செய்யாத எதுவும் பாவம். நீங்கள் இந்த பிரமாணத்தை விளங்கிக் கொள்வது நல்லது. ரோமன் நிருபத்தில் இருக்கிறது, எனிதிங் தட் இஸ் டன் வித்தவுட் ஃபெய்த் இஸ் சின் சொன்னால் இட் வில் மிஸ் த மார்க்னு அவனுடைய கருத்து இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் செய்யக்கூடிய எதுவுமே பாவம் என்று சொன்னால் லக்கை அடையாமல் போய்விடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பயந்து இதை செய்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா விளைவு சரியாக இருக்காது. கர்த்தர் செய்ய சொன்னார், செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவு தான் நமக்கு நன்மை. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு என்று சொல்ல முடியும்? உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் இல்லையா? இவர் பலி செலுத்துகிறார். யார்? சவுல் பலி செலுத்துகிறார். எதுக்கு பலி செலுத்துகிறார் அப்படின்னு சொன்னோம்னா, நான் பயந்து. செய்கிறது பலி தான், கொடுக்கறது பலி தான், ஆனால் எதனால் செஞ்சாருங்க? பயந்து. இது பயந்து பலி செலுத்தினதுக்கு சாமுவேல் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், நீர் புத்தியினமாய் செய்தீர். எப்படி சொல்கிறாருங்க? நீங்கள் புத்தினா பலி செலுத்துறது அவருக்கு தானே செலுத்துகிறோம். பயத்தினால, ஜனங்கள் ஓடி போகிறாங்கங்கிற பயத்தினால ஆண்டவர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜனங்கள் இருப்பார்கள், ஜனங்கள் போவார்கள், கர்த்தர் என்றென்றைக்கும் கூடவே இருக்கிறார். அவர் சொல்கிறத செய்வது தான் உங்களுக்கு நன்மை. பயத்தினால, மறுபடியும் விசுவாசத்தினால சேர்த்து வைப்பதற்கும் பயத்தினால பதுக்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். விசுவாசத்தினால சேர்த்து வைப்பதற்கும் பயத்தினால பதுக்கி வைப்பதற்கும் ரெண்டும் லாக்கரில் தானே இருக்கு. இப்போ நான் சொல்வதை நீங்கள் சிந்திக்கும்படியாக விரும்புகிறேன். இப்போ யோசேப்பு சேர்த்து வைச்சாரா பதுக்கி வைச்சாரா? சேர்த்து வச்சார். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 7 வருஷம் இல்லையா பஞ்சம் வரப்போகுது, ஆனாலும் 5ல் ஒரு பங்கை சேர்த்து வை. அவர் சொன்னார், இவர் செய்கிறாரு. இது விசுவாசத்தினால் வந்த செயலாக இருக்கிறது. விளைவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் பயந்து போய் ஒருவேளை எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஒருவேளை மற்றவங்க என்ன கவனிக்காமல் போயிட்டாங்க, அந்த மற்றவங்களை முக்கியப்படுத்தி நீங்கள் செய்கிறீங்களவா, அது சரியான முறைமை அல்ல. ஆனால் தான் தேவனை மையப்படுத்தி, தேவனை முக்கியப்படுத்தி அவரே நமக்கு ஞானம் கொடுப்பார். இதை இதுக்காக எடுத்து வை, இது பிற்காலத்தில் இது உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதை எடுத்து வைப்பீர்கள் என்று சொன்னால், அந்த காலங்கள் வரும் பொழுது நீங்கள் சொல்வீர்கள், ஆண்டவரே நல்ல வேலை நீர் அதை எனக்கு அப்போது சொன்னீர், எனக்கு இப்போ அது மிகுந்த உபயோகம். நம்முடைய காலங்களெல்லாம் அவர் கையில் இருக்கிறார். அதனால் உங்கள் எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். ஏன்னால் தேவனுடைய கையில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வது மிகவும். அதனால தான் தாவீது சொல்கிறார், இவ்வளோ திரளாய் கொடுப்பதற்கு மனப்பூர்வம் இருக்கிறது அல்லவா. கொடுக்கணுன்னா எப்படி கொடுத்தாரு? என்னால் இயன்ற மட்டும் சவதரித்து வைத்தேன் என்ன சொல்கிறார், கவனிச்சிருக்கீங்களா? நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஏன் சேர்த்து வச்சாரு? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மனசில் உள்ளத்தில் விருப்பம் கொடுத்துருக்கிறார். என்ன விருப்பம் கொடுத்துருக்கிறார்? ஆலயம் கட்ட வேண்டும் என்கின்ற விருப்பம். விருப்பம் வந்த மாத்திரத்தில் வரக்கூடிய பணத்தில் ஒரு பகுதி என்ன செய்து வைக்க ஆரம்பிக்கிறாரு? சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறார். அந்த விருப்பம் நிறைவேறக்கூடிய காலம் வரும் பொழுது அவர் மூலமாக அது செயல்பட முடியாமல் போனாலும் கர்த்தர் செய்ய நினைத்ததை செய்வதற்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்கத்தக்க நல்ல கையின் பலனையும் கொடுத்திருக்கிறாரு, மனதில் நல்ல உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறார். இதுதான் கர்த்தரை முதன்மையும் சிறந்ததையும் கொண்டு கனப்படுத்துவது. அந்த கனப்படுத்தல் வர வேண்டும் என்று சொன்னால் மனதில் நமக்கு முதலாவது புரிந்து கொள்ளுதல் வருவது மிகவும் மிகவும் அவசியம். ஆகின எல்லாம் அம்மால் உண்டாயிருக்கிறது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கே நாங்கள் என்ன செய்கிறோம். ஒரு வசனம் வாசித்து ஜெபிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். 1 நாளாகும் 28வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இப்போ தாப்பன் மகன்கிட்ட பேசுகிறார் இல்லையா, சாலமன்கிட்ட பேசுகிறார். ஏன்னா அவர் தான் ஆலயம் கட்ட போகிறார். அடுத்த ஜெனரேஷனுக்கு அற்புதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார்.
அடுத்த தலைமுறைக்கு தெய்வீகமான ஒரு ஆலோசனை கொடுக்குறார். 1 நாளாகவும் 28வது அதிகாரத்தில் 9வது வசனம். இதை கடந்த வருஷத்தில் கவனித்திருக்கிறோம். பாருங்கள், அவர் என் குமாரனாகிய சாலமோன் சொல்ல அப்பா பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா? நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இது ஒரு எச்சரிப்பும் சேர்த்து தான் சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப அற்புதமான பிரமாணங்கள் இருக்கிறது. என் குமாரனாகிய சாலமோனே, முதல்ல உன் பிதாவின் தேவனை நீ அறிந்து கொள்னு சொல்கிறார். அறிந்து கொள்ள இதை நான் இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். காம்ப்ரிஹென்ஷன் லீட்ஸ் டு கன்விக்ஷன் அண்ட் தென் டு கான்ஃபிடென்ஸ். அதாவது அவரை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள தான் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிச்சயம் வருகிறோம். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நிச்சயம் வருகிறோம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் கையில் ஒப்பு கொடுத்ததை அன்னால் மட்டும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இப்போ ஆண்டவருக்கு கொடுக்குறோம் என்று உதாரணப்படுத்துவோம் என்று சொன்னால், ஒரு ஊழியர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. சிலர் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு, எக்ஸாம்பிள் அவர் சொன்ன உதாரணம், இந்த காணிக்கை பையில் காசு போடுறாங்கல்லவா, அது போகும்போது அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. போயிடுச்சு. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. காரணம் அது அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தது இன்னையோட நம்ம கை விட்டு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பரிதாமல் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது என்று சொன்னால், விதைக்கிறோம். விதைத்த பின்பு அடுத்த நிலையை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் எதிர்பார்ப்பு. நான் சொல்ல விளைய உடனே விளையாதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதனுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்று கேட்டால், விதைத்த பின்பு நீர் பாய்ச்சுகிறோம், கர்த்தர் அதை என்ன செய்கிறார், விளைய செய்கிறார். ஒரு விதை விதைக்கிறோம், அந்த ஒரு விதையிலிருந்து எத்தனை 1000 விதைகள் வரும் என்று நம்மால் சொல்ல முடியவே முடியாது. நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். அவர் சொல்கிறார், அவரை அறிந்து கொண்டாலே உனக்குள்ளே என்ன வந்துடும். மறுபடியும் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், அவரை அறிந்து கொண்டாலே போதும், நமக்குள்ள உத்தம குணமும் வந்துடும், உற்சாகமான மனமும் வந்துடும். உன்னுடைய முதல் பலனால் கர்த்தரை நீ என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. பாருங்கள், அந்த சாலமோனை கொண்டு தேவன் மனதில் நினைத்ததை அவன் மூலமாக செய்து முடித்திருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு அதுதான் நமக்கு ஆரம்ப நிலை. ஏதோ ஒரு முன்னுரை பிரசங்கம் தான். ஆகினால ஆரம்ப நிலையில் என்ன கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், சத்தியத்தை, அடிப்படை வேல்யூ சிஸ்டத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கொடுப்பது எப்படி, நம்ம நேரம் இது பின்ன கவனிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் கொடுத்தனால தான் நம்மகிட்டயே இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவ்வளவு கொடுத்தவரை நான் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், என்னை மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தணும் என்கின்ற உள்ளம் வரும் பொழுது முதன்மையும் சிறந்ததையும் அவருக்கு நாம் படைக்கிறோம். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்முடைய சரீரத்தை அவருக்கு நாம் கொடுக்குறோம். காரணம், இந்த சரீரமே யார் கொடுத்தது தான், அவர் கொடுத்தது தான். இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. இப்போ கையில் நம்ம பணம் இருக்கிறது அல்லவா, அது நம்ம கையில் தங்கி இருப்பதுக்கு காரணமே என்னதான், அவருடைய தயவு தான். ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி வருது எப்படி போகுதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. எங்கே போச்சுன்னே தெரியலைங்கன்னு சொல்கிறாங்களவா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உலகத்தில் பழமொழியெல்லாம் இருக்கிறது. கை கெட்டுது, ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் நிற்கவே மாட்டேங்குது. நீதிமானுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் குடியிருக்கும், தங்கி இருக்கும். நம்ம கையில் நிற்குது அப்படின்னு சொன்னோம்னா, இது ஆண்டவருடைய சுத்த கிருபை. இதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் அவரால் உண்டாயிருக்கிறது என்பதனாலே முதன்மையும் சிறந்ததும் அவருக்கே உரியது. வரக்கூடிய நாட்கள் இன்னும் அதை விவரமாக கவனிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கட்டாயம் கனப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். எழும்பி நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினவர்களாக நமக்கு கொடுத்த குடும்பம் அது தேவனுடைய குடும்பம். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இல்லையா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே உண்டாயிருக்கிறது. தேவரீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தாவீது சொன்னதை மறுபடியும் சொல்லும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே,
எல்லாம் உம்மால் உண்டாயிருக்கிறது. உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் வாங்கி உமக்கே நாங்கள் தருகிறோம். நீரே எங்கள் ஜீவனம், எங்கள் தீர்க்கு ஆயுசுமாக இருக்கிறீர். ஆகினாலே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு மகிமையாக, உம்முடைய புகழ்ச்சிக்கு நாங்கள் ஆண்டவரை ஏற்ற விதமாக வாழ எங்களை முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த ஓய்வு நாளின் மாலை நேரத்தில் நேரம் எடுத்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதமான கிருபை செய்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அம்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அம்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கரம் உயர்த்தி நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, எங்களுடைய முதற் பலனினால் நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படிக்கு ஆண்டவரே சத்திய வார்த்தையினுடைய அடிப்படையை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீது சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறோம். எல்லாம் உம்மால் உண்டாயிருக்கிறது. உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் வாங்கி உமக்கே நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் நாங்கள் உம்மை கனப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பமாக, உம்மை கனப்படுத்தக்கூடிய ஒரு திருச்சபையாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம், இந்த மாதம் உம்முடைய மக்கள் எல்லாரையும் வெற்றியின் பாதையில் நடத்துவீராக. நியாயத்திற்கு வெற்றி கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திரியேக நாமத்தை கொண்டு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.